ஹாய் ஆல்! இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான முட்டை முருங்கைக்கீரை பொரியல் பார்க்க போறோம். முருங்கைக்கீரைய நம்ம எப்பவுமே பச்சையா, பச்சை கீரை வகையில தேங்காய் போட்டு, வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணி பார்த்துருப்போம். பிள்ளைங்களுக்கு அது குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு நாம புதுசா ட்ரை பண்ணலான்ட்டு எக்கோட சேர்த்து ட்ரை பண்ண போறோம். எக்கோட பண்ணும்போது அத முட்டைய சாப்பிடுற மாரி இருக்குமே தவிர, அவங்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்ட ஃபீல் வராது. நல்ல அயர்ன் கன்டென்ட்டும் கூட. வீக்லி 2 டேஸ் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். முருங்கைக்கீரையில நிறைய அயர்ன் சக்தி இருக்கு. அதர் தேன் த டேட்ஸ் சாப்பிடும்போது கிடைக்கிற அயர்ன் சக்தியை விட முருங்கைக்கீரையில நிறைய அயர்ன் சக்தி இருக்கு. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஆயில் 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. மஞ்சள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன்ஸ், சால்ட் ரெக்வயர்ட் ஆஸ் யூ ரெக்வயர்ட், குமின் சீட்ஸ், சீரகம், கடுகு 1 ஸ்பூன். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2 நம்பர்ஸ் ஆஃப் ஆனியன் பிக் சைஸ் நான் எடுத்திருக்கேன். நான் 6 மெம்பர்ஸ்க்காக இந்த பொரியலை ட்ரை பண்ணுறதுக்கு அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் தாராளமாக இன்னும் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னொருத்தர் சாப்பிட்றதுக்கு. ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கீரையை போட்டுக்கலாம். நான் இந்த உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் உப்பு, இந்த உப்பு, ராக் சால்ட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹிமாலயன் இந்த உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில்லையே நல்லா ஆனியன் நல்லா வறுக்கட்டும். ஏன்னா நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டோம். அப்படியே ஆயில்லையே அந்த க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ ஆனியன் நல்லா அந்த ஆயில்லையே வதங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஆனியன் நல்லா சாப் பண்ணது ஃப்ரை ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை ஆட் பண்ண அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். நாம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணும்போது எப்போவுமே அந்த சூட்லேயே அது வேகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸ்டவ்வை முருங்கைக்கீரை போட்ட அப்புறம் லிட்டை ஸ்லோவில் வச்சுட்டு லிட் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை நான் 3 டைம்ஸ் நல்லா வாட்டரில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் தண்ணியை ஊற்றி அதை வாஷ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சு நம்ம அதை வாஷ் பண்ணி சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் முன்னாடி வச்சுட்டோன்னா முருங்கைக்கீரை நல்லா இருக்காது, குழகுழப்பு தன்மை வந்துடும். அதே மாதிரி முருங்கைக்கீரையை ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. வாங்கினா அன்றைக்கே செஞ்சிடணும், இல்லைனா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டே செஞ்சிடணும். கீரை அதோட காம்புலேருந்து உதிர்ந்துடுச்சுனாலே அதோட ஸ்ட்ரென்த்து பாதியாக போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ வாங்கின உடனே கிள்ளி வச்சுக்கோங்க. அதை மறுநாளே செய்ய பாருங்கள், இல்லைன்னா வாங்கின அன்றைக்கே செஞ்சுருங்க. அப்போ மட்டும்தான் முருங்கைக்கீரையில் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சத்தும் கிடைக்கும். அயன் சக்தி ஃபுல்லாக நமக்கு அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கிடைக்கும். வாட்டர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ நாம். அதனால் கீரையை நல்லா அந்த ஆயில் ஆனியனோடையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சால்ட் ஆட் பண்ணதால் ஜஸ்ட் அதை சாசேட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவில் வைக்கணும், மீடியம் ஃப்ளேம்லலாம் கிடையாது, லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணாததால் தீஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் லிட்டு போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம் இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், அதுக்கடுத்து குழம்பு மிளகாய்த்தூள், அது ரெண்டுத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த ஆயில்லையே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அது அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் எக் ஆட் பண்ணும்போது நமக்கு. ஒன்ஸ் எக் ஆட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எதுவுமே நம்ம பாயில் பண்ண விட முடியாது. அது நல்லா திக்கன் ஆகிற வரைக்கும் நல்லா சைடில் வச்சுடுங்க.
இந்த டைமில் எக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 நம்பர்ஸ் ஆஃப் எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது உங்கள் குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் எக்கு டைரெக்டாக ஊற்றலைன்னா கூட ஒரு பவுலில் ஆல்ரெடி உடச்சி ரெடியாக எடுத்துகிட்டு அந்த பவுல்லேருந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாகவே ஓப்பன் பண்ணி ஊற்றிடுறேன். எக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சைடில் மட்டும்தான் பாயில் பண்ணணும். எந்த டிஷ்ஷு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதா இருந்தாலும் எக்கு டைரெக்டாக மசாலாவில் ஊற்றக்கூடாது. அப்போ எக்கு வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு அந்த எக்கு கன்சிஸ்டன்சி பெரிய பெரிய பிளாக்கேஜஸாக இருக்காது. ஸோ எக்கு எப்போவுமே சைடில் பார்ட்டிஷன் பண்ணி ஊற்றி அதில் வேணும்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி தனியாக அதை திக்கன் ஆகிற வரைக்கும் அதை சாசேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா சேர்த்து அதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அப்போது எக்கு சீக்கிரம் வெந்து வரும். உங்களுக்கு அதோடு சேர்ந்து குழகுழப்பு தன்மை மட்டுமே இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகாது. ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி இருக்கும் மொத்தமாக மசாலாவில் நீங்கள் ஊற்றும்போது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த எக்கு செய்கிறதா இருந்தாலும் ஃப்ரைட் ரைஸ் சைடில் தனியாக சாசேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லோவில் வச்சு நீங்கள் சாசேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் நல்லா கிடைக்கும். வித்தவுட் வாட்டர் ட்ரையாக அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஹாப்பி ஈட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சுட்டு ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.